ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த வாரத்தின் மற்ற நாட்கள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய அலுவல்களின் நிமித்தமாக அதிக வேலைகள் உடையவர்களாக காணப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் வரும்படியாக அவருடைய நாளிலே நான் அவரை தொழுது ஆராதிக்கின்றேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். எந்த சூழ்நிலைகளாய் காணப்பட்டாலும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய ஆச்சரியமான செயல்களையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து வரும்படியாக தேவன் தம்முடைய மகத்துவத்தை விளங்க செய்திருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லும்படியான ஒரு கிருபையையும் ஒரு இரக்கத்தையும் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நாம் நம்முடைய ஆலயத்திற்கு செல்லுவதற்கு முன்பதாக அல்லது நம்முடைய ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆபகுக் 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆபகுக் chapter 3 verse 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நிச்சயமாய் இந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் நான் ஆசீர்வாதம் உள்ளவனாக அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் அதற்கு மாறாக காணப்பட்டிருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒன்றுமே இல்லாமல் காணப்பட்டாலும், ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் தாமே கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் என்னிலே பாவம் இல்லை, என்னிலே எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளாக தங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நம்மை களி கூற செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் கூட நாம் அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியாய், நாம் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாய் நானும் நீங்களும் களி கூர்ந்து, தேவனே நீ செய்த கிருபைகள் இரக்கங்கள் எவ்வளவு எவ்வளவு என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த தேவன் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகினால் இந்த நேரத்திலும் கூட அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படக்கூடிய ஒரு நாமமாய் காணப்படுகிறது. ஆகினாலே இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.